everyone, welcome to Shiksha class. நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம்ல ரிசர்ச் ஆப்டிடியூட்ங்கிறது ரொம்ப முக்கியமான யூனிட். ஏன்னா பேப்பர் 1ல 5 கேள்வி 10 மார்க்குக்கு கேட்கிறாங்க. பேப்பர் 2லயுமே 10 கேள்விகள் 20 மார்க்குக்கு கேட்கிறாங்க. 300 மார்க் எழுதக்கூடிய நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம்ல 30 மார்க் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே கேட்கிறாங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியமான யூனிட். அதுலயும் குறிப்பா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த டாபிக்ல இருந்து ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, ப்ரீவியஸா நெட் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்க அண்ட் அந்த கேள்விகளுக்குரிய விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகுறதுக்கோ ரிசர்ச் ஸ்காலர் ஆகுறதுக்கோ என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த ரிசர்ச்க்குனே தனி யூனிட் உங்க சிலபஸ்ல கொடுக்குறாங்க. காலேஜ் டிஆர்பியோட சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பிஜிடிஆர்பியோட புது சிலபஸ்லையும் வருடம் நடக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், ஸோ இந்த எக்ஸாம்லையும் ரிசர்ச்சுக்குன்னு தனி மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியமான யூனிட். ஸோ இதை படிக்கலாமா? ரிசர்ச் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி படித்தா இந்த கான்செப்ட் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், இந்த மாதிரி டவுட் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக கீ டேர்ம்ஸை கனெக்ட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். அந்த கீ டேர்மை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். டு ஸ்டார்ட் வித், ரிசர்ச் அப்படின்னா ஆய்வு, ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். சர்ச் அப்படின்னா தேடல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரீசர்ச் அப்படின்னா மீண்டும் மீண்டும் தேடுதல். நம்ம அப்படி என்ன தேடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனை தேடுறோம். இப்போ கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி கோவிட் அட்டாக் ஆனது. ஸோ அந்த கொரோனா வைரஸ்க்கு என்ன மருந்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் நம்ம ரிசர்ச்னு சொல்கிறோம். ஒரு உண்மையை நோக்கிய தேடலை தான் ரிசர்ச் அப்படிங்கிறோம். ஸோ உண்மை, ட்ரூத் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இங்கே 2 விதமான ஒப்பீனியன் ஏற்படுது. இப்போ உண்மைனா நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செஷனில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த 2 கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் சிங்கிள் ரியாலிட்டி தான் இருக்குது, இந்த உலகத்தில் உண்மை அப்படின்னு ஒன்று தான் இருக்குது, அது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு நம்புகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அப்படி இல்லை, எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் எனக்குரிய உண்மை, உங்களுக்கு உண்மை வேறு வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விதமான கண்ணோட்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் ரியாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமா? இப்போது நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே அந்த லிக்விட் திரவம் ஆவியாக மாறுது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இது உண்மை. அண்ட் இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் பொதுவான உண்மை. எங்கள் வீட்டில் மட்டும் 50 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிநிலைக்கு வந்துடுமா என்ன? இல்லை, 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு லிக்விட் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய ஒரு பாய்லிங் பாயிண்ட் தான் வாட்டர் அப்படிங்கிற அந்த லிக்விட். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான உண்மை. இது சிங்கிள் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். இது சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடியது, எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது அண்ட் அளவிட்டு பார்த்து சொல்லக்கூடியது. ஸோ இதை நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு நம்ம வெவ்வேறு பேர்களில் சொல்லுவோம். அடுத்ததா மல்டிபிள் ரியாலிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம். அந்த படம் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இது அவங்களுடைய கருத்து அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்வீட் பால், நெய் எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பால், நெய் அப்படின்னாலே அந்த டேஸ்டோ ஸ்மெல்லோ பிடிக்காது. ஸோ இது அவங்களுடைய தன்மை. அப்போது ஒரு தனி மனிதனுக்கும் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சுவை, அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து பிடித்த விஷயம், பிடிக்காத விஷயம் மாறுபடுற மாதிரி அவங்களுடைய கருத்து, கண்ணோட்டத்தில் உண்மை தன்மையும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மல்டிபிள் ரியாலிட்டி. ஸோ அடிப்படையாக எதை உண்மைன்னு நம்ம நம்புகிறோமோ அதை சார்ந்து தான் நம்மளுடைய அறிவை நம்ம கட்டமைச்சுக்கிறோம். இதற்கு 2 விதம் இருக்குது. ஒன்று உலகளாவிய அளவில் உண்மை அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை சோஷியல் சயின்ஸ் விதமாக மனிதர்களோட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மைக்கு பலதரப்பட்ட தன்மைகள் உண்டு, பல முகங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி. ஸோ ட்ரூத் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த 2 விதமான தத்துவங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட ரிசர்ச்சும் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதை இன்னும் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும், கீ டேர்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் ரியாலிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதை சயின்டிஃபிக் ரிசர்ச்னு சொன்னேன். இதை என்னால் எக்ஸ்பெரிமெண்டலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி
தெர்மோமீட்டரை பக்கத்தில் வச்சு கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸ் ஆகும் பொழுது அந்த தண்ணி நீராவியாக மாறுறத நம்ம கண் கூட பார்த்து அந்த டெம்பரேச்சரில் அந்த ரீடிங்கோட அளவு நம்பர் என்ன 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை நம்ம ஐம்புலன்கள் வழியால் பார்த்து தொட்டு உணர்ந்து அந்த ரீடிங்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எழுதி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் ரிசர்ச். இதை தான் எம்பிரிக்கல் அப்படிங்கிற வார்த்தை கீட்டமோட கனெக்ட் பண்ணிப்போம். மெஷரபிள் நியூமரிக்கல் அப்படிங்கிற கீட்டமோட கனெக்ட் பண்ணிப்போம். இது அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம், ஏன்னா இது பொதுத்தன்மை உடையது. ஸோ எங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தாலும் எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான உண்மை தான். 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து கேஸாக மாறும் அப்படிங்கிறது, 100 டிகிரி செல்சியஸில் அது பாயில் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ரக்சராக எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்மளால செஞ்சு காட்ட முடியும். இது வந்து பொதுமைப்படுத்தவும் முடியும். கரெக்டுங்களா? இப்போ கோவிடுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சோம், அது எல்லாருக்கும் தானே அப்ளை பண்ணோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தது என்னமோ ஒரு லேப்ல தான், ஆனால் அப்ளை பண்ணது உலகம் முழுக்க நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஜென்ரலைஸ் பண்ணினோம். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் முடியும். அண்ட் இதுவே நம்ம சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சில் வர்றோம் அப்படின்னா அங்கே மனிதர்களோட இன்டர்பிரட்டேஷன், அவங்களோட கருத்துக்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இது எம்பிரிக்கலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட கருத்து மாறுபடும் பொழுது இதை கண்டிப்பாக எம்பிரிக்கலாக நிரூபிக்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் பொதுமைப்படுத்த முடியாது. எனக்கு ஒரு ஸ்வீட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் பிடிக்கணும் அப்படின்னு நான் எப்படி பொதுமைப்படுத்த முடியும்? ஏன்னா இதில் ஒரு தனி மனிதனுடைய கருத்து, சுவை, நம்பிக்கை இதை சார்ந்து தானே இன்டர்பிரிட்டேஷன் உருவாகுது. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னா ஒரு அப்சர்வேஷன் பேஸ்டாக தான் இந்த சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சை நம்ம கட்டமைக்கவே முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அளவிட்டு பார்க்க முடியாது. ஒரு ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அதை நம்ம அளவிட்டு பார்த்து ஏதாவது ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா இந்த திருப்தியோட அளவு? அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் வந்து ஒரு குவாலிட்டேட்டிவான ரிசர்ச். இது சப்ஜெக்டிவ், ஒரு நபருக்கும் மாறுபடக்கூடிய ரிசர்ச். இதை இன்னொரு கீட்டம் என்ன நீங்கள் சொல்லணும்னா இண்டக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற கீட்டமும் இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிலாசபி தத்துவம் என்னன்னா பாசிட்டிவிசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி தான் இருக்குது. இதை நம்ம அப்ஜெக்டிவ் டைப் ரிசர்ச் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே இதற்கூட இருக்க சில கீ டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எப்போவுமே சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் தான் செய்வோம். அது ரொம்ப ரிஜிடான ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி மாற்றி அமைக்க முடியாது. ரொம்ப ஃபிக்ஸடாக ரிஜிடான ஸ்ட்ரக்சர் தான் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் சூஸ் பண்ணும் பொழுது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இப்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையிலிருந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம்னா அந்த சாம்பிளை சூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். சயின்டிஃபிக் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் எப்போவுமே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் சாம்பிளோட சைஸ் ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதனால தான் நம்மளால் அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியுது. இப்போ டயபெட்டிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டயபெட்டிக் மருந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய சாம்பிள், லார்ஜர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் இப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு உலகளாவிய அளவில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ லார்ஜர் சாம்பிள் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக தான் கலெக்ட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கும் ஏபிசிடிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து அது நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினர் கொடுக்குற மெத்தட் இல்லை சர்வே மெத்தடில் தான் நம்ம இங்கே டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம். ஒன்ஸ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரொம்ப ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணுவோம். லைக் டி டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னென்னு பார்த்து ஸோ அதை தான் நம்ம ஃபைனல் ரிசர்ச்சோட அவுட்புட்டாக நம்ம கொடுப்போம். வேறஸ் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கே மல்டிபிள் ரியாலிட்டி, ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்கிறதுனால இது ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிலாசபியை வந்து இன்டர்பிரிட்டிவிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்டிவ், இண்டக்டிவ் அப்ரோச் இதெல்லாம் இன்னொரு கீட்டம். அண்ட் இந்த ரிசர்ச்சில் ரொம்ப சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்காது, ஃப்ளெக்சிபிளாக அடாப்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிசர்ச் நான் தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அப்படின்னா அது என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நானே டிஃபைன் பண்ணி சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு தேவைப்பட்டதுன்னா புது டெக்னிக்கையும் நான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மூலமாக பண்ணக்கூடியது. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரு சாம்பிளிங்க்கும் நம்ம ஈக்குவல் சான்சஸ் கொடுக்க மாட்டோம். அதுதான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். சாம்பிளோட சைஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை நம்ம எல்லாருக்கும் பொதுமைப்படுத்த முடியாது.
ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ சாம்பிள் சைஸ் சின்னதாக இருந்தால் போதுமானது. யாருக்காக அந்த ரிசர்ச் பண்ணுறோமோ ஸோ அது அவங்களோட அந்த சாம்பிள் சைஸ் வந்து அந்த பாப்புலேஷனோட ரொம்ப லிமிட்டடாக இருந்தால் மட்டுமே போதும். ஸோ மினிமம் சாம்பிள் சைஸ், ஸ்மாலர் சாம்பிள் சைஸ். அண்ட் இங்கே எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம், அவங்க என்ன தோணுதோ அது எல்லாமே பதிலாக சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபீல்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அகைன் அதையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இங்கே சயின்டிஃபிக் ரிசர்ச் மாதிரி இங்கே வந்து ஒரு க்ளோஸ்ட் எண்டடான கொஸ்டினர் நம்ம கொடுக்க முடியாது. ஓப்பன் எண்டட் இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனலாக வர்ற அந்த டேட்டா கலெக்ட் பண்ண அவுட்புட்டையுமே நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலில் போடுறத விட அவங்க என்ன தீம் சொல்லியிருக்காங்களோ அந்த தீம் பேஸ் பண்ணி, அந்த நரேஷன் பேஸ் பண்ணி நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம கடைசியாக கொடுப்போம், ரிசல்ட் கொடுப்போம். ஸோ இதை வந்து ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே குவாலிட்டேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரிசர்ச்க்குரிய கீ டர்ம்ஸ். ஸோ இந்த ஃபிலாசபியை புரிஞ்சுட்டு அதன் பேஸ் பண்ணி குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை தான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னுமே நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்த தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர்னா கண்டுபிடித்தல். இப்போது யாருக்குமே அது தெரியல அப்படின்னா எனக்கு அதை பற்றிய தகவல் கண்டிப்பாக என் கையில் எதுவுமே இருக்காது. நான் தான் ஃபஸ்ட்டாக போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். உதாரணத்துக்கு அங்கே ரொம்ப நாளாக ஒரு எரிமலை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் போய் பார்க்குறேன், அங்கே எரிமலை இருக்குது அப்படின்னா ஓகே, அதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்க போகிறேன். ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்ச், அதுக்கு ப்ரீவியஸாக எந்த விதமான தகவலும் நம்மள்கிட்ட இருக்காது. நம்ம தான் அதை போய் கண்டுபிடிச்சு படிக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நம்மள்கிட்ட இல்லை, லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மீத 3 ஆப்ஷனும் இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது, தொடர்பற்ற ஆப்ஷனாக தான் தெரியுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரினா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறேன். ஸோ நான் விவரமாக எடுத்து சொல்லும்போது காரணம் என்ன, அதோடைய விளைவு என்ன, அப்புறம் உள்ளதை உள்ளபடி நான் உங்களுக்கு விவரமாக சொல்லணும் இல்லையா. ஸோ இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச். ஏன்னா ஒரு காரணத்தையும் விளைவையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச் தான். ஸோ எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் இஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திஸ் கேன் ஆல்சோ பி எ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்குள்ளேயும் வரும். நிறைய பேர் நம்ம ரிசர்ச் டைப்ஸ் படிக்கும்போது ஒரு இந்த டைப்புக்குள்ளே இதெல்லாம் வரணும் அப்படின்னு ரொம்ப ரிஜிட்டாக வந்து ஒரு அட்டவணை மாதிரி போடுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ரிசர்ச்சை நீங்கள் பல இடத்துல அந்த டைப்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஸோ எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு காரணம், அதற்குரிய விளக்கம், ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக விவரமாக சொல்கிறது தான் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ அந்த கீட்டம் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் இல்லையா. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் கேஸ் ஸ்டடி மெத்தட். ஸோ கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ப்ளோரேட்டரி இதுவுமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான். கேஸ் ஸ்டடியுமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான். இந்த கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்வை ரொம்ப ஆழமாக படிக்கிறது தான் கேஸ் ஸ்டடி. இன்டெப்த்தாக ரொம்ப இன்டென்சிவாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேர்ம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் உங்களோட ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்கள், பியூர் ரிசர்ச். பியூர் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ரிசர்ச், பேசிக் ரிசர்ச்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், டிசிப்ளின் படிக்கிறோம். இந்த டிசிப்ளினில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அப்ளிகேஷன் ஓரியன்டாக, டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ விஷயம் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த துறையெல்லாம் ஆரம்ப காலத்தில் வெறும் ஒரு தியரியாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் பியூர் ரிசர்ச். இப்போ பியூர் ரிசர்ச் பண்ணுறீங்களே, இதோட பயன் என்ன அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் எழுதி ஒரு புக்கில் வந்து நான் கண்டுபிடிச்சதெல்லாம் தியரியாக எழுதி அந்த புக்கை மூடி ஓரமாக லைப்ரரியில் வச்சுடுவேன். ஸோ நிஜமாவே இந்த பியூர் ரிசர்ச்சுக்கு வேறு எந்த பயன்பாடும் இல்லையானா கண்டிப்பாக கிடையாது. இதோட அல்டிமேட் நோக்கமே ஒரு தியரி, கோட்பாடை உருவாக்குறது தான். அண்டு பிற்காலத்தில் வர்றவங்க அந்த கோட்பாடை படித்து அதை விவரிச்சுப்பாங்க.
அப்படித்தான் நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு துறைகளுமே இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு. இதோட ஆரம்ப புள்ளி தான் இந்த பியூர் ரிசர்ச். இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய துறை உருவாகுதுன்னா அது கண்டிப்பாக பியூர் ரிசர்ச்ல இருந்து தான் உருவாகும். பிகாஸ் இதோட அடிப்படை எய்மே பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி அது ஒரு தியரட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் வந்து இந்த பியூர் ரிசர்ச். ஸோ இதை ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவோம், பேசிக் ரிசர்ச்னு சொல்லுவோம், பியூர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கீ டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா D will be your answer. இந்த பியூர் ரிசர்ச்சுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் டேர்ம் இருக்குது, அது வந்து அப்ளைடு ரிசர்ச். ஸோ அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பியூர் ரிசர்ச் தியரியோட நின்றுடும், ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு தியரியாக நின்றுடும். இதுவே அப்ளைடு ரிசர்ச் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக எடுத்துகிட்டு வர்றது தான். ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லா மக்களும் அதனால் பயன்பெற வகையில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக அதோட செயல்பாடை எடுத்துகிட்டு வர்றது தான் அப்ளைடு ரிசர்ச். ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு அது மக்களுக்கு அப்ளை பண்ணுற விதத்தில் எடுத்துகிட்டு வர்றது அப்ளைடு ரிசர்ச். ஸோ இந்த அப்ளைடு ரிசர்ச்சோட இன்னொரு டைப் இருக்குது, அது ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following statement is false in the context of research? ரிசர்ச் கண்டெக்ஸ்ட்ல எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங் ஆர் அப்ளைட். ஆமாம், டிடக்டிவ் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச்னு சொல்லுவோம். இண்டக்டிவ் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அண்ட் அது வந்து சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே ரிசர்ச் ப்ராசஸில் ஒன்று தான். ஸோ இது கரெக்ட், ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வெரிஃபையபிள் ஃபைண்டிங்ஸ். கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கலாமே. என்னோட வீட்டில் 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்குதுன்னா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்கள் வீட்லேயும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரிசர்ச் ஆர் ஆல்வேஸ் வெரிஃபையபிள். கண்டிப்பாக, அப்போ பியுமே கரெக்ட். சி பாருங்க, ரிசர்ச் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் அ மீனிங்ஃபுல் கொஸ்டின். கண்டிப்பாக ரிசர்ச் வந்து ஒரு அர்த்தமுள்ள கேள்விக்கு சயின்டிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக ஒரு பதில் கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச். ஸோ சியுமே கரெக்ட். அப்போ டி ஆன்சராக எடுத்துக்கலாமா? டி பாருங்க, it necessarily improves the quality of the functioning of the area in which it is conducted. ஒரு ரிசர்ச் ஒரு துறையில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துறையோட முன்னேற்றத்திற்காக தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் ரிசர்ச் பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது அந்த ரிசர்ச் பண்ணி முடிக்கும்போது தான் நமக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ டி வந்து உங்களுக்கு சரி போல தெரிஞ்சாலும் டி தான் இங்கே நீங்கள் எலிமினேட் பண்ண வேண்டிய ஆன்சர். ஏன்னா டியை விட மீத 3மே ரொம்ப சரியாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் டி எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச்சோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு புது தியரி டெவலப் பண்ணுறதுக்கு ரிசர்ச் தேவைப்படுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அதை நம்ம ரிசர்ச்சோட பொதுவான குணாதிசயத்துக்குள்ளே வைக்க மாட்டோம். பியூர் ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் நியூ தியரி டெவலப் ஆகும். நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, பியூர் தியரி, பியூர் ரிசர்ச், பேசிக் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அங்கே மட்டும்தான் உங்களுக்கு நியூ தியரி டெவலப் ஆகும். இது வந்து ரிசர்ச்சோட பொதுவான தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே நம்ம வைக்க மாட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ். எஸ், அது வந்து நீங்கள் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சாக இருந்தாலும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக், ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பியும் சியும் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் இஸ் டன் இன் எவ்ரி கைண்ட் ஆஃப் ரிசர்ச். அது நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் மட்டும்தான் ஹைப்போதசிஸ்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு போகும்போது அதுக்கு ரிசர்ச் கொஸ்டின்னு பேர், அதை நம்ம வெரிஃபை பண்ணுறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் இண்டக்டிவ் அப்ரோச்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோடைய தன்மையை தவிர ரிசர்ச்சுக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான தன்மையை நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்து பாருங்க, இட் கலெக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் எவிடன்ஸ் டு டிரைவ் ஃபைண்டிங்ஸ். ஸோ கண்டிப்பாக இ வந்து ரிசர்ச்சோடைய ஒரு பொதுவான குணாதிசயம் தான். ஸோ பிசிஇ நம்ம எடுத்துக்கலாம். ஏவும் டியும் ரிசர்ச்சோடைய குணாதிசயம் தான். ஆனால் ஏ வந்து பியூர் ரிசர்ச்சுக்கு மட்டுமே உள்ள சிறப்பான தன்மை, டி வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பான தன்மை. ஸோ அதனால அது ரெண்டையும் விட்டுட்டு பிசிஇ எடுத்துக்கிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்குறாங்க. கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு நிதானமாக தான் பதில் சொல்லணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் ஆர்டர் ஆஃப் தேர் அக்கரன்ஸ். ஓகே, இப்போ ரொம்ப ஈஸி தானே, ஸ்டெப் ஆஃப் ரிசர்ச் தானே. நம்ம வந்து ரிசர்ச் ப்ராப்ளம்னா என்னென்னு சொல்லுவோம். ஸோ டியில் ஆரம்பிக்கணும், அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது ஃபைண்டிங்ஸ் அதில் தான் நம்ம முடிப்போம். ரிசல்ட் அண்ட் ஃபைண்டிங்ஸில் முடிப்போம். அப்போ பி கமா ஏ. ஸோ இப்படி தான் நம்மளோட ஆன்சர் வந்து முடியும். ஸோ ஐ திங்க் இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா. ஃபைன், வில் கோ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், ஸ்டடி ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் இந்தியன் பீப்புள் பிட்வீன் 1900 to 1947 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து
நம்ம நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டை தானே படிக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தான். ஓகே, அடுத்து பாருங்க, டெஸ்டிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் வேலைக்கு போகிற ஊழியர்களுக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற நபர்களுக்கும் அந்த வேலையில் ஏற்படக்கூடிய திருப்தி எப்படி இருக்குது, இதை வந்து நம்மளை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ரிசர்ச்சில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்குள்ளே இதை கொண்டு வரலாமான்னா இது அப்படி கொண்டு வர முடியாது. இது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சாகவும் செஞ்சு பார்க்க முடியும். பட் ஸ்டில் நம்ம we are testing the significance of difference. அதனால இதை நம்ம டிஸ்கிரிப்டிவ்குள்ளே போட்டுக்கலாம். நான் இதை விட இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸ்டடி ஆஃப் இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யோகா எக்ஸசைஸ் ஆன் மென்டல் ஹெல்த் ஆஃப் அ போலீஸ்மேன். ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்து யூ ஹேவ் டு ஸ்டடி ஆன் இட். ஓகே, ஸோ அந்த கீட்டாமை வச்சு தான் நான் இது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறத பிரிக்கிறேன். மற்றபடி பி இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், பட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப் அஸ் இட் இஸ். உள்ளபடி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால தான் பிஏ வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்குள்ளே நான் கொடுத்தேன். ஸோ சி இட் இஸ் அன் இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யோகா எக்ஸசைஸ். பாருங்கள், யோகா எக்ஸசைஸ் இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யோகா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அகைன் மென்டல் ஹெல்த் ஆஃப் அ போலீஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ 2 வேரியபிளும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால அதை நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்குள்ளே கொடுக்குறேன். சரியா? அடுத்து டி பாருங்கள், ஸ்டடி ஆஃப் நொமாடிக் பீப்புள்ஸ் பர்செப்ஷன். அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அது எத்னோகிராஃபிக் ரிசர்ச். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாலே ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பியூர் ரிசர்ச் அப்படிங்கிறது தியரியோட நின்றுடும். அப்ளைடு ரிசர்ச் அப்படிங்கிறது அதை நடைமுறை வாழ்க்கையில் பயனுள்ள மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி எடுத்துகிட்டு வரது தான் அப்ளைடு ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது நான் என்னோட நிறுவனத்துக்காக பண்ணுறேன்னா என்னோட நிறுவனத்தில் மட்டும்தான் அதை நான் செயல்படுத்துவேன். எல்லாருக்கும் நான் பொதுமையாக கொடுக்க மாட்டேன். இப்போது எனக்கு என்னுடைய ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை ஏதோ நான் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையோ ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நான் நாளைக்கே தீர்வு காணணும், உடனடியாக தீர்வு காணணும். அப்போ இன்றைக்கே ஒரு ரிசர்ச் பண்ணி நாளைக்கு காலையிலேருந்து அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை நான் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா என்னுடைய அந்த கேம்பஸ்குள்ளே மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோக்கல் லெவலில் மினிமம் லெவலில் என்னை சுற்றி மட்டுமே நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபைண்டிங்ஸை நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னா அது ஆக்ஷன் ரிசர்ச். பெரிய அளவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது அப்ளைடு ரிசர்ச். சரிங்களா? ஸோ ஆக்ஷன் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து தியரி பில்டிங்காக பண்ணுறது இல்லை. தியரி பில்டிங்காக பக்கமாக நான் கட்டுரை எழுதணும், கோட்பாடுகள் எழுதி வைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணலை. நான் ரியல் டைமாக என்னுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுறேன். ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக உடனே இமீடியட்டாக வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் அதை ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து என்னோட கண்டுபிடிப்புகளை நான் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ ஏபி இது ரெண்டுமே ஆக்ஷன் ரிசர்ச்சை தெளிவாக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏவும் பியும் நான் வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம். சாம்பிள் செலக்டட் ரேண்டம்லி அப்படிங்கிறது ஆக்ஷன் ரிசர்ச்சில் தட் இஸ் ஓகே, கரெக்டு தான். பட் அது ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கே உரித்தானதானா? இல்லை, எல்லா ரிசர்ச்சுக்கும் பொதுவானது தான் ஆப்ஷன் சி. ஸோ அதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்து டி வாங்க, இட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் லோக்கல் லெவல் ப்ராப்ளம் ஆர் மினிமம் லெவல் ப்ராப்ளம். எஸ், டி வந்து ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு உரித்தானது. ஸோ ஏபிடியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சியும் இயும் கண்டிப்பாக வந்து ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆனால் அது ஆக்ஷன் ரிசர்ச்சுக்குன்னு பர்டிகுலராக சிறப்பான தன்மை கிடையாது. ஸோ சிஇ நம்ம இங்கே எலிமினேட் பண்ணுறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரிசர்ச்சுமே நம்ம வந்து அந்த டைப் என்னன்னு புரிஞ்சு படிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் உங்களுடைய ஆன்சர் தெரிவிங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த கீட்டாவை மட்டுமே கனெக்ட் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். கண்டிப்பாக இந்த ரிசர்ச் பற்றின டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பற்றின கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். யூஜிசி நெட்டோட அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம சிக்ஷா கிளாஸில் அட்மிஷன் போயிட்டுருக்கு, போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ.